ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2026ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன ஃபேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம் இருக்கும். நம்ம ஹீரோயின் ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா 4 நாள் கோமால இருந்து கண்ணை முடிச்சு பார்த்தா கூடவே லிவிங் டுகெதரா வாழ்ந்துட்டு இருந்த காதலன் காணாம போயிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் எந்த ஆண்களை பார்த்தாலும் அந்த காதலனை பாக்குற மாதிரியே ஹீரோயினுக்கு தெரியுது. ஏன் அப்படி தெரியுது? இதுக்கப்புறமா ஹீரோயினுடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சே பார்க்க முடியாத பயங்கரமான மாற்றங்கள், நமக்கு ஒரு பங்கமான ட்விஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க. இந்த ட்விஸ்ட்டை நம்ம கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். இதை தாண்டி இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய புது சேனலா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பழைய சேனல்ல வீடியோஸ்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் போட ட்ரை பண்ற மக்களே. ஆனா சில பல காரணங்களால தொடர்ந்து அந்த ஃபர்ஸ்ட் சேனல்ல வீடியோ போட முடியாது. இது நம்மளுடைய புது சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக், ஹைப் இது எல்லாமே கொடுத்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். உங்களை நம்பிதான் 3ஆவதா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நைட் டைம்ல போன்ல டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு எதையோ தேடிக்கிட்டே போறாங்க. ஒரு போன் வைப்ரேட் ஆகிற மாதிரி சவுண்ட் மட்டும் கேக்குது. அந்த போனை இந்த பொண்ணு லைட் அடிச்சுக்கிட்டே தேடிக்கிட்டே போயிட்டு பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு ஓரமா அந்த போன் இருக்கு. அந்த போனை எடுக்கலாம்னு பார்க்கும்போது அப்போ திடீர்னு சிலிண்டர் வெடிக்குது. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இந்த பொண்ணுக்கு தலையில பயங்கரமா காயம்பட்டு 4 நாள் இந்த பொண்ணு கோமாக்கு போயிட்டா மக்களே. அக்கம் பக்கத்தை சேர்ந்தவங்களாம் தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. 4 நாளைக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணு செமையா காயம்லாம் பட்டு தலையில கட்டுலாம் போட்டு வச்சிருக்காங்க. கண்ணை முடிக்கிறா. டாக்டர் பக்கத்துல இருக்காங்க. எனக்கு என்னாச்சு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், சிலிண்டர் வெடிச்சு நீ பயங்கரமா காயம்பட்ட, ஒரு 4 நாளா கோமால இருந்த, இப்பதான் கண்ணை முடிச்சிருக்க, இப்போ உனக்கு எல்லாமே ஓகேவா, நான் பேசுற சவுண்ட்லாம் கேக்குதா, கண்ணுலாம் நல்லாவே தெரியுதா, நல்லா மூச்சை இழுத்து விட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெஸ்டும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு டாக்டர் வராரு. மைக்கேல், நீ எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டருடைய கையை பிடிச்சி இழுக்கும் போது அவரு மைக்கேல் கிடையாது, இங்க ஒர்க் பண்ற டாக்டர்மா, அவர் கையோடு. அந்த டாக்டருடைய பேரு டேனியல் அப்படின்னு சொல்லும் போது இல்ல எனக்கு நல்லாவே தெரியும் இவரு மைக்கேல் தான். மைக்கேல் ஏன் இப்படி பண்ற, என்ன கலாய்க்காத, விளையாடாத அப்படின்னும் போது அவரு நீ ரிலாக்ஸா படுமா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடியே போயிட்டாரு. டாக்டர் வேற ஆள் தான். ஆனா ஹீரோயின் பார்க்கும் போது அவங்க கண்ணுக்கு மட்டும் மைக்கேல் மாதிரி தெரியுது. இப்ப இந்த பொண்ணு கொஞ்ச நேரம் படுக்க சொல்றாங்க, ரிலாக்ஸ் ஆக சொல்றாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் தன்னுடைய ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு உனக்கு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல தலையில காயம்பட்டதுனால டெம்பரவரி மெமரி லாஸ் ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை நீ மறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சில விஷயங்களை நீ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற. சரி, நீ வந்துட்டு வேற ஊரை சேர்ந்த பொண்ணு, இந்த ஊருக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ற. இந்த ஊர்ல யார் கூட ஸ்டே பண்ணிருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் பாய் ஃப்ரெண்ட் கூட, மைக்கேல் கூட அப்படின்னு. மைக்கேலா? மைக்கேல் எங்க போனாரு, உன்னை வந்து பார்க்கவே இல்லையே அப்படின்னும் போது ஏன் பார்க்கவே இல்லை, நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது அந்த டாக்டர் கோட்லாம் போட்டுக்கிட்டு வந்து என்ன கலாச்சாரி, அவர் தான் மைக்கேல் அப்படின்னா. ஏமா நான் தான் சொல்றேன்ல அவரு மைக்கேல் கிடையாது, டேனியல், இங்க ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர், நீ மயக்கத்துல ஏதாவது இமேஜின் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இங்க ஒரு வார்ட் பாய் வரான். அவரு டாக்டர் கிட்ட ஏதோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவர் பார்க்கும் போதும் அவருடைய முகமே ஹீரோயினுக்கு அந்த மைக்கேலுடைய ஃபேஸ் மாதிரியே தெரியுது. மைக்கேல் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டாக்டருக்கு ஒண்ணுமே புரியல. வெளியே இன்னொரு வார்ட் பாய் இருப்பாரு, அவரையும் உள்ளுக்குள்ள கூப்பிட்டா அவருடைய ஃபேஸுமே ஹீரோயினுக்கு இந்த மைக்கேலுடைய ஃபேஸ் மாதிரியே தெரியுது. இப்போ இந்த 2 பேர்ல யாரு மைக்கேல்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது எனக்கே புரியல. 2 ஆண்களுடைய ஃபேஸை பார்க்கும் போதுமே எனக்கு மைக்கேலுடைய ஃபேஸ் மாதிரி தான் தெரியுது. எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிறாங்க. தலையெல்லாம் அப்படியே செம்மையா வலிக்குது. தலையை பிடிக்கும் போது ஏமா கொஞ்சம் அமைதியாரு, அவங்க மைக்கேல்லாம் கிடையாது, இங்க ஒர்க் பண்ற வார்ட் பாய் தான். இன்னொரு டெஸ்ட் இருக்கு, அந்த டெஸ்டையும் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில ஏதோ சில கருவிகள்லாம் மாட்டி பயங்கரமான டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் ஹீரோயினுடைய அம்மாவையும் உட்கார வச்சு டாக்டர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆக்சிடென்ட்ல இந்த பொண்ணு பயங்கரமா மனரீதியா பாதிக்கப்பட்டு அந்த தலையிலையும் காயப்பட்டதுனால இந்த பொண்ணுக்கு ஃபேஸ் பிளைண்ட்னஸ் வந்திருக்கு. அதாவது இந்த பொண்ணு ஆண்களுடைய முகத்தை பார்க்கும்போது மட்டும் அந்த மைக்கேலுடைய ஃபேஸை பார்க்கறா அப்படின்னு. டாக்டர், அது எப்படி சாத்தியம், எனக்கு ஃபேஸ் பிளைண்ட்னஸ் அப்படின்னா எல்லாருடைய ஃபேஸுமே மேபி வந்துட்டு இந்த மைக்கேலுடைய ஃபேஸா தெரிஞ்சா பரவாயில்ல, அது எப்படி ஆண்களுடைய ஃபேஸ் மட்டும் தெரியும்? கிடையவே கிடையாது. மைக்கேல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான், என்ன பிராங்க் பண்ண பாக்குறான், என்ன விளையாட பாக்குறான் அப்படின்னும் போது ஏமா சொன்னா கேளுமா, ஆக்சுவலா நீ இங்க வந்ததுக்கு அப்புறமா கண்ணை முடிச்சதுக்கு அப்புறமா பெண்களை பார்த்து நீ எந்த ரியாக்ஷனும் பண்ணவே இல்லை. ஆனா நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல கண்ணை முடிச்சதுக்கு அப்புறமா வேற ஆண்களை பாத்தியா மைக்கேலை தவிர, நீயே நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னும் போது ஹீரோயின் யோசிச்சு பார்க்கும்போது ஆமால மைக்கேலுடைய ஃபேஸை தவிர நம்ம வேற யார் ஃபேஸையும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. டாக்டர், இதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாதா, தீர்வே கிடையாதா அப்படின்னும் போது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்பதான் உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா என்ன விஷயம் ஆகுதுன்னு பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு நீ அப்சர்வேஷன்லயே இருக்கணும், உன்னை ஐசியூல இருந்து டிஸ்சார்ஜ் பண்றோம், நீ நார்மல் வார்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க.
இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு பழைய விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. மைக்கிளை எப்படி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஆர்ட், இந்த வரைகிற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பக்கத்துல ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் இருக்கு, அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூட்டு போக அங்கதான் மைக்கிளோடைய ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. இந்த மாதிரி இவர் தான் இது எல்லாமே வரைஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு மைக்கிளை கூப்பிட்டு எல்லாமே சொல்லும் போது அங்க இருக்கிற பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. பெண்களை மட்டும்தான் அப்படியே வித்தியாசமா மனுஷன் வடிச்சு வச்சிருக்கான். இந்த பெயிண்டிங் எவ்வளவு, நான் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லங்க சும்மா இந்த பெயிண்டிங்கை பார்க்கணும், ஒரு எக்ஸிபிஷனுக்காக மட்டும்தான் வச்சிருக்கேன், சேலுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நீங்க என்ன எல்லா பெயிண்டிங்லயும் பெண்களை மட்டும் வரைஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே அழகான கிரியேச்சர் அப்படின்னா அது பெண்கள் தான். அதனால்தான் பெண்களை மட்டுமே வரைஞ்சு வச்சிருக்கேன். நான் மட்டும் கிடையாது, டாவின்சில இருந்து இப்ப இருக்கிற இந்த ரவிவர்மா வரைக்கும் எல்லாருமே பெண்களை தான் மையப்படுத்தி வரைவாங்க அப்படின்லாம் பயங்கரமா அப்படியே பிலாசபிலாம் பேசிட்டு இவங்க அப்படியே பேசிக்கிட்டே டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் பேச்சு வாக்குல அப்படியே சொல்றாங்க, எனக்கும் பெயிண்டிங்லாம் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். சின்ன வயசுல நான் பெயிண்ட் பண்ணலான்னு எல்லா திங்ஸும் வாங்குவேன், ஆனா வரையலாம் மாட்டேன். ஏதோ படிச்சேன், இப்போ ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது நம்ம மைக்கிளுக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இன்ட்ரெஸ்ட், பயங்கர டேலண்டான ஒரு ஆளு. அப்பா போலீஸ், என்னையும் போலீஸ் ஆகு அப்படின்னு தான் சொன்னாரு. நான் அதெல்லாம் தாண்டி முடியவே முடியாது, எனக்கு என் பேஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்படி பேசிட்டு இருக்கும் போது தான் எனக்கு ஒரு இன்ஸ்டா பேஜ் இருக்கு, அதை வேணா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் ஃபாலோ பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இன்ஸ்டா பேஜ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ரியல் டைம்ல டாக்டர் வந்துட்டு போலீஸ் வந்திருக்காங்க, உங்ககிட்ட விசாரிக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூப்பிட ஒரு எஸ்ஐயும் ஒரு கான்ஸ்டபிளும் வராங்க. இந்த மாதிரி உங்க கூட யாரும் மைக்கேல்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்களாமே, யார் அவரு, இப்போ எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவரு எங்க போனாரு அப்படின்னே தெரியல. ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி நானும் அவரும் ஒன்னா தான் ஸ்டே பண்ணிருந்தோம், ஆனா திடீர்னு மனுஷன் ஆளை காணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு இந்த போலீஸோட ஃபேஸுமே மைக்கேலோடைய ஃபேஸ் மாதிரியே தெரியுது. அந்த மூஞ்ச பார்க்காம இவங்க ஒரு பக்கமா திரும்பி நின்று ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸும் சரி ஓகே, நாங்க அப்புறமே வந்து விசாரிக்கிறோம், உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்தா மறக்காம கால் பண்ணி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோயின் மறுபடியும் போன் எடுத்து நோண்ட ஆரம்பிக்கும் போது அம்மா கடுப்பாயிட்டாங்க. ஒரு வாட்டி சொன்னா கேட்கவே மாட்டேன், எவன் கூடயோ போயிட்டு ரிலேஷன்ஷிப்லாம் இருந்திருக்க, அவன் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே கூட வாழ்ந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு போனை புடிங்கி போட்டு எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போக, அப்போ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம் இல்ல மைக்கேலுக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மைக்கேலுக்கு கால் பண்றாங்க. போன் பண்ணா போனே போல. அதுக்கப்புறமா ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மைக்கேல் ஆளையே காணோம், எங்க போனா அப்படின்னே தெரியல, எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்க கூட வரவே இல்லை அப்படின்னும் போது, இல்லடி கடைசியா நீயும் நானும் அந்த காஃபி ஷாப்ல மீட் பண்ணோம் இல்லையா, அப்பதான் நானே கடைசியா மைக்கேல பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் வேலை விஷயமா பெங்களூர் வந்துட்டேன், நான் பார்க்கவே இல்லப்பா, நான் வந்துட்டு விசாரிச்சு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒரு பேஷண்ட் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஒரு பேஷண்ட்டை தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. அவருடைய கை தெரியாம ஹீரோயினுக்கு மேல பட நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது இவங்க கண்ணுக்கு தான் எந்த ஆண்களை பார்த்தாலும் மைக்கேலுடைய ஃபேஸ் தெரியுது. இப்போ வந்துட்டு மைக்கேலுக்கு தான் அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க மைக்கேல் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறாங்க. அங்க இருக்க நர்ஸ்லாம் பார்த்துட்டு ஏமா அது மைக்கேல்லாம் கிடையாது, வேற ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கொண்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு அம்மா கரெக்டா இப்பதான் பாத்ரூம் போயிட்டு வெளியே வருவாங்க. ஏமா அவங்க பொண்ணை ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஒரு பிளாஷ்பேக், நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு ஒரு காஃபி ஷாப்க்கு போகும்போது அங்க மைக்கேல பாக்குறாங்க. மைக்கேல் வரைஞ்சுகிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்ல இவங்க பார்க்கும்போது அது மைக்கேலானே தெரியல. அவரு பார்த்து ஸ்மைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓ மைக்கேல் தானா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு, என்னப்பா தனியா வரைஞ்சிட்டு இருக்க, கூட யாரும் செட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னுடைய வைபுக்கு யாருமே செட்டே ஆகல அப்படின்னும் போது நான் வேணா ட்ரை பண்ணவான்னு கேட்கும் போது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஆர்ட் ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. இதை ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதே டைம்ல ஹீரோயினை பாக்குறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வராங்க, கூட வேலை பார்க்குற பொண்ணு. வந்த பொண்ணு எப்படி இருக்க ஏது இருக்க அப்படின்லாம் நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது, நான் நல்லா இருக்கேன், ஓகே தான், இந்த மாதிரி ஃபேஸ் பிளைட்னஸ் வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லும் போது, சரி எல்லாமே ஓகேனா எப்ப நீ வேலைக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இப்போதைக்கு வேலைக்கு வர முடியாது, கொஞ்ச நாளைக்கு நான் வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போறேன், அப்பா வந்துட்டு வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு, ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமே தான் வருவேன் அப்படின்னு இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும் போது அம்மா வந்துட்டு நான் ஏதோ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. அப்போ ஃப்ரெண்டுக்காரி கேக்குறா, மைக்கேல் உன்னை ஏதாவது பண்ணானா, உன்னை ஏதாவது அட்டாக் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னடி திடீர்னு இந்த மாதிரி கேட்கிற, நான் ஏதாவது உனக்கு கால் பண்ணி சொன்னா, எனக்கு முன்னாடி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகமே இல்ல, மைக்கேல் அட்டாக் பண்ணா இல்ல இந்த மாதிரி பண்ணா அந்த மாதிரி பண்ணா ஏதாவது சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை,
திடீர்னு சடனா இந்த மாதிரி லிவிங் ரிலேஷன்ஷிப் குள்ள வரவங்க, திடீர்னு லவ் ஓகே பண்றவங்க, சஸ்பீஷியஸா பிஹேவ் பண்றவங்க எல்லாரும் வேலை முடிஞ்ச உடனே கழட்டி விட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லனா இந்த மாதிரி ஏதாவது ஆக்சிடென்ட் மாதிரியோ கொலை மாதிரியோ செட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால தான் கேக்குறேன், ஒருவேளை அவன் பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ல கேக்குறேன். நல்ல வேலை உனக்கு ஒண்ணுமே ஆகல, கண்ணுக்கோ மூஞ்சிக்கோ எதுவுமே ஆகல, நீ சேஃபா இருக்க, அதுவே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீ எதுக்கு ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா அவசரமா மைக்கில தேடிட்டு இருக்க, எல்லா ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி மைக்கில பாத்தீங்களான்னு ஏன் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு. இல்லடி கூடவே இருந்த பையன் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா எங்க போனா அப்படின்னே தெரியல, டோட்டலா அப்படியே மறைஞ்சு போயிட்டான், வேனிஷ் ஆயிட்டான், அதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு. எனக்கு ஒரு டவுட், நீ யாரை பார்த்தாலும் உன் கண்ணுக்கு மைக்கேல் மாதிரியே தெரியுது அப்படின்னா மைக்கேலே நேரடியா வந்தா உனக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும், உன்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது ஹீரோயின்கே தெரியல. இப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவசரமா டைம் ஆயிடுச்சுன்னு வேலைக்கு போயிட்டு இருந்தா இவங்க ஆபீஸ் வாசல்ல மைக்கேல் நின்னுகிட்டு இருக்காரு. யோ ஏன் ஆபீஸ் வாசல்ல என்னையா பண்றேன்னு கேட்டா, இந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு பெயிண்டிங் ஒர்க் இருக்கு, அந்த கான்ட்ராக்ட பத்தி பேசலான்னு வந்திருக்கேன், இன்னும் எம்டி ஆளையே காணும் அப்படின்னும் போது சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வரும்போது பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டா தான் வராங்க. வந்தா இவரு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இன்னுமா எம்டி வரவே இல்ல, பேசவே இல்லையான்னு கேட்கும்போது எம்டி எல்லாம் வந்துட்டாரு, பேசி முடிச்சாச்சு, வேலையும் கிடைச்சிருச்சு, நான் சீக்கிரமாவே ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னும் போது சூப்பர்ப்பா, அப்படின்னா எனக்கு பார்ட்டி வேணும், ட்ரீட் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவரே கூட்டிட்டு போறாரு. இதுக்கப்புறமா தான் பேசி பழகி அப்படியே லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ ரியல் டைம்ல நம்ம ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ஹீரோயினுக்கு இப்போ எல்லாமே ஓகே தான். ஆனா இந்த ஆண்களை பார்க்கும்போது மட்டும் மைக்கேலுடைய ஃபேஸ் கண்ணுக்கு தெரியுது பாத்தீங்களா, இதை மட்டும் குணப்படுத்தவே முடியாதா, இதுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நானும் எவ்வளோ டாக்டர்ஸ் கிட்ட பேசி பார்த்தேன், இதுக்கு ட்ரீட்மெண்ட்னு கிடையாது, வேணும்னா நீ தெரப்பி எடுத்துக்கலாம், ஆனா இதோட வாழதான் நீ பழகிக்கணும் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. கேப்ல போனா கேப் டிரைவரே வந்துட்டு அந்த மைக்கேல் மாதிரி தெரியுறான். வீட்டுக்கு போனா அப்பாவை பார்க்கும்போது அப்பாவுடைய ஃபேஸ் கூட கண்ணுக்கு தெரியாம மைக்கேலுடைய ஃபேஸ் மாதிரியே தெரியுது. மைக்கேல் கொஞ்சம் வயசானா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயின் அப்பா கிட்ட கூட ஒழுங்கா பேசாம நேரா உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி என்கிட்ட கூட பேசாம போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டாக்டர் ஏதோ பெரிய ப்ராப்ளம்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் என்னன்னே எனக்கு புரியல, ஆனா போக போக கண்டிப்பா பொண்ணு குணமாயிடுவா, நம்ம பொண்ணு ஒரு தைரியமான பொண்ணு, சோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. இவங்க தான் வீட்டை விட்டு வெளியே போனாலே எந்த ஆண்களை பார்த்தாலும் மைக்கேல் மாதிரியே தெரியுது இல்லையா, அதனாலேயே வெளியே போக மாட்டாங்க. இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின் அந்த ஒர்க் பிளேஸ்ல ஒரு வீடு எடுத்து ஸ்டே பண்ணிருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுல தான் மைக்கேலும் ஹீரோயினும் வாழ்ந்திருப்பாங்க. இப்ப அந்த வீட்டோடைய ஹவுஸ் ஓனர் வந்திருக்காங்க. வந்தவங்க எப்படிமா இருக்க, எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்னால அந்த வீடு முழுக்க கறிக்கறியா இருக்கும், உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண, அதெல்லாம் ஒன்றும் கஷ்டமே கிடையாது, பெயிண்ட் அடிச்சா எல்லாமே சரியாயிடும், நீ கவலையே படாத, நீ எப்ப திரும்ப வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கொஞ்ச நாளைக்கு நான் இங்கேயே ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன், அப்பா இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே, நான் வந்ததுக்கு அப்புறமா மைக்கேல் அங்க வந்தாரா, மைக்கேல பாத்தீங்களா அப்படின்னும் போது இல்லையம்மா மைக்கேல் தம்பி அந்த பக்கம் வரவே இல்லையே, நானே அவரை பார்த்து கொஞ்ச நாள் ஆயிப்போச்சு அப்படின்னும் போது சரி ஓகேமா நீ உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு சின்ன வயசுல ஹீரோயினுக்கு வரையது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா அப்பா அம்மா தான் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ சும்மா வெட்டியே தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரைய ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் சின்ன வயசுல வரைஞ்சி பிரைஸ்லாம் கூட வாங்கியிருக்காங்க போல. இதே டைம்ல ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வராங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வந்தாங்களே அவங்க, இந்த மாதிரி மைக்கேல காணும்னு போலீஸ்ல கூட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. ஆனா போலீஸ் பெருசா எந்த நடவடிக்கையும் எடுக்கவே மாட்டாங்க. அப்படியா காணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா விட்டாங்க. அப்படின்னு ஏன் ஒரு மனுஷனை காணும் அப்படின்னா ஒழுங்காவே தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லம்மா இது வந்துட்டு ஒரு பெரிய சீரியஸான விஷயம் கிடையாது இல்லையா, அது மட்டும் இல்லாம போலீஸ்க்கு நிறைய வேலை இருக்கும், இது ஒரு சின்ன பெட்டி கேஸ் போல அந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம சந்தீப் வந்தாரு, நான் தான் உள்ளுக்குள்ள வர வேணாம், கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நானே பேசிட்டு அதுக்கப்புறமா வேணா உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொன்னேன், அதான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. இப்போ சந்தீப் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக். சந்தீப் யாரு அப்படின்னா நம்ம ஹீரோயினுடைய டிஎல் மக்களே டீம் லீடர். நைட் நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட முடிச்சுட்டு அதுக்கு மெயில் பண்ண மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வந்து கடுகடுன்னு பேசிட்டு இருக்காரு, சரியான சிறுமூஞ்சி போல. ஆனா இவரே வந்துட்டு வாங்க போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஹீரோயினும் போறாங்க. போயிட்டு பேசிட்டு இருக்கும் போது நானும் பல நாளா சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கேன், நீ எதுவுமே சொல்லவே மாட்டே அப்படின்னும் போது எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லை, ஒருவேளை ஃபியூச்சர்ல தோணுச்சு அப்படின்னா சொல்றேன், எனக்கு ஆனா உங்க மேல பெருசா லவ்லாம் ஒண்ணுமே கிடையாது, தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ரியல் டைம்ல ஹீரோயின் சந்தீப் கிட்ட பேச ஓகே சொல்லிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நீ வீட்டுக்குள்ளேயே எவ்வளவு நாளைக்கு தான் முடங்கி கிடக்க போற, வீட்டை விட்டு வெளியே வா, நீ
நீ ஆபீஸ்க்கு வா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு. இல்ல எனக்கு கிரௌட பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னும் போது கிரௌட பார்த்தலாம் பயப்படாத, ஸ்டார்டிங்ல உனக்கு பயமா இருந்தாலும் போக போக எல்லாமே கண்டிப்பா சரியாயிடும். உன்னுடைய கண்டிஷன் பத்தி எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். கண்ணே தெரியாதவங்க கூட வந்து ஒர்க் பண்றாங்க, உனக்கு என்ன, நீ கண்டிப்பா வந்து நல்லா ஒர்க் பண்ண முடியும், உன் டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணாதே அப்படின்னும் போது சந்தீப் நான் சொல்றதே உங்களுக்கு புரியல, இப்ப கூட நீங்க பேசிட்டு இருக்கீங்க இல்லையா, நான் பார்க்கும்போது உங்க ஃபேஸ் வந்துட்டு மைக்கிளுடைய ஃபேஸ் மாதிரி தெரியுது, நான் மைக்கிள் கூடவே பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆபீஸ்க்கு வந்தா எம்டில இருந்து அங்க டீ குடிக்கிற டீ பாய் வரைக்கும் எல்லாருமே மைக்கிள் மாதிரி தான் தெரிவாங்க, என்னால கான்சென்ட்ரேட்டா ஒர்க் பண்ண முடியாது, சொன்னா புரிஞ்சுக்கோங்க, ஃபியூச்சர்ல வேணா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அமுச்சு விட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தெரப்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட ஆட்டோல போறாங்க. ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது அங்க யாரோ பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு மைக்கேல் மாதிரியே தெரியுது. மைக்கேல் தான் வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல ஆட்டோவை நிப்பாட்ட சொல்லிட்டு இறங்கி ரோடெல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டு பார்த்தா அது மைக்கேல் கிடையாது, ஏதோ ஒரு இந்திக்காரு அவர் வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க போயிட்டு கூப்பிட்டவனே அவர் இந்தியில பேச ஆரம்பிக்கிறாரு. இவரு கண்டிப்பா மைக்கேல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே திரும்பி வராங்க. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி தான் வராங்க. அப்ப அந்த ஊருக்காரங்க பார்த்துட்டு பாப்பா உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ உனக்கு எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காரங்க கேட்கும் போது கூட அவங்க ஃபேஸும் நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு மைக்கேலுடைய ஃபேஸ் மாதிரியே தெரிய இவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணாம ஒரு மாதிரி பதறி அடிச்சுட்டு பயந்து துடிச்சு ஓடி வராங்க. ஓடி வீட்டுக்கு வந்தா அங்க அப்பா வராரு. ஏமா இப்பதான் கிளம்பி போனேன், என்ன அதுக்குள்ள வந்துட்டேன்னு கேட்டா அப்பாவோட ஃபேஸுமே மைக்கேலுடைய ஃபேஸ் மாதிரி தெரிய வந்து உள்ளுக்குள்ள உட்காந்துட்டாங்க. உட்காந்து பயங்கரமா மூச்சுலாம் திணறுது, திணற தண்ணிலாம் குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்போ அம்மா வராங்க. என்னமா ஆச்சு, எல்லாமே ஓகேவான்னு கேட்கும் போது ஓகே தான் அப்படின்னு. அதுக்கேண்டி நட் ரோட்ல ஓடி வர, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சி போச்சு, உன்னால எனக்கு மானமே போது மரியாதையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வெளியே போறாங்க. அடுத்த நாள் போலீஸ் வராங்க, 2 போலீஸ் வராங்க. இந்த மாதிரி அந்த பையனை காணுமா, உன் கூட வாழ்ந்துட்டு இருந்த பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணாம போன மைக்கேல் அப்படின்ற பையனுடைய அப்பாவும் அண்ணாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி அந்த பையன் காணாம போயிட்டான் அப்படின்ற விஷயத்த நீங்க அந்த அப்பா அம்மாக்கு கால் பண்ணியே சொல்லவே இல்லையா அப்படின்னும் போது எனக்கு அந்த அப்பா அம்மாவை பத்திலாம் எதுவுமே தெரியாது, நம்பர்லாம் கையில இல்லவே இல்லை அப்படின்னும் போது சரி அந்த பையனை பத்தி உங்களுக்கு வேற என்ன விஷயம்லாம் தெரியும், அந்த பையன் இந்த மாதிரி காணாம போற பையனா மறைஞ்சு போற பையனா திடீர்னு திரும்ப வர வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல அப்படின்றாங்க. ஏமா எதுவுமே தெரியாம அந்த பையன் கூட எப்படிமா லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவையும் பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறாரு. என்னமா பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க கூட ஒன்னா இருந்திருக்காங்க, ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்ந்திருக்காங்க, இப்ப அந்த பையன் காணாம போனது அந்த கேஸ் வேற எங்க தலையில வந்து விடியுது, இது ஒரு ஆள் காணாம போன கேஸ், இந்த கேஸை பத்தி எப்ப விசாரிக்க கூப்பிட்டாலும் நீங்க கண்டிப்பா ஸ்டேஷனுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் புலம்பிட்டு போக அப்பா அம்மாக்கு அவமானமா போச்சு. அவங்க பிடிச்சி கல்வி ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள போலீஸ் ஒரு வீட்டுக்கு வந்துட்டு போச்சு அப்படின்னா என்ன மாதிரிலாம் பேசுவாங்க, அந்த 4 பேரும் 4 விதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின்கா மண்டைக்கு ஏறுது, பயங்கரமா கடுப்பாது, உள்ளுக்குள்ள அப்பா அம்மா திட்டுறாங்க, வெளியே போக முடியல, வெளியே போனா அந்த ஊருக்காரங்க ஏதாவது ஒன்று பேசி 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 கடுப்பேத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தீப்க்கு கால் பண்றாங்க. நான் வேலைக்கு வரேன், வேலைக்கு வந்து ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன், வந்து கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரும் வந்து கார்ல பிக்கப் பண்ணி கூட்டு போறாரு. இப்போ ஹீரோயின் இன்னொரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் மைக்கேல் கூட பேசிட்டு பழகிட்டு இருக்கும் போது அப்போ கேக்குறாங்க, உங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்பா அம்மாட்ட எப்ப பேச போற, நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல ஒரு ப்ராப்பரான வேலை இல்லாம நான் பாட்னு கால் போன போக்குல போயிட்டு இருக்கேன், ஒரு ப்ராப்பரான வேலையை கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஸ்டேபிளான ஒர்க்ல சேர்ந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அப்பா அம்மாட்ட தைரியமா போய் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இப்பதான் தனியா வாழ வீடு பாத்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஓகேனா நீயும் கூட வந்து ஸ்டே பண்ணு, 2 பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், நீ எப்படி நான் எப்படின்னு சொல்லிட்டு பேசி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், உனக்கு ஓகேவா அப்படின்னும் போது எனக்கு ஓகே அப்படின்னாலும் யாரு வீடு தர ரெடியா இருக்கான்னு கேட்கும் போது அதெல்லாம் கவலைப்படாத, வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் கூப்பிட்டுருப்பாரு. நம்ம ஹீரோயின் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கூட வாழ்ந்த மாதிரி தெரியுது. இப்போ ரியல் டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டு வீட்டுல தான் ஸ்டே பண்ண போறாங்க, அங்கதான் சந்தீப்பும் கூட்டிட்டு வராரு. அந்த ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒரு புருஷன் ஒரு குழந்தைலாம் இருக்காங்க. அந்த புருஷனை பார்க்கும்போது கூட ஹீரோயினுக்கு மைக்கேல் மாதிரியே தெரியுது. இப்போ நீங்கள் உட்காந்து பேசிட்டு இருங்க, நாங்கள் போயிட்டு டீ கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புருஷன் முண்டாட்டி உள்ளுக்குள்ளே போனோன்னே அப்போது சந்தீப் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கு, இந்த ஆப்பை நீ இன்ஸ்டால் பண்ணிக்கோ, இப்போ என் ஃபேஸை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேன் பண்ணி இதை நான் என்னன்னு போட்டு வைக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி சந்தீப் கூட ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம், ஆனால் இதுவே ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கும் போதெல்லாம் இது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லும், முன்னாடியே நீ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்ட அப்படின்னா நீ மைக்கேல் ஃபேஸ் இது மைக்கேலா இல்லையா வேற யாராவதுன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய தேவையே இருக்காது, நீ அழகா
இந்த ஆப் எடுத்து ஸ்கேன் பண்ண அப்படின்னா யாரை பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சொல்றோம் அப்படின்னு. இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இவரே ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு எம்டி கிட்ட இன்ட்ரோ பண்றாரு. ஆக்சுவலா ஹீரோயின் ஆபீஸ்க்குள்ள போனோனே அங்க 4-5 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரோட ஃபேஸுமே ஹீரோயினுக்கு மைக்கேல் மாதிரியே தெரியுது. ஒரு மாதிரி இவங்களுக்கு தலலாம் சுத்துது, மயக்க வர மாதிரி இருக்கு. அப்போ சந்தீப் தான் கையை பிடிச்சி வா உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூன் வராரு. எம்டியை போயிட்டு பார்த்தா அவருமே மைக்கேல் மாதிரி தான் தெரிகிறாரு. இல்லம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னுடைய கண்டிஷன் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி நீ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தியோ அதே ப்ராஜெக்ட்ல போயிட்டு ஒர்க் பண்ணிக்கோ. ஸ்ட்ராங்கா சந்தீப் ரெக்கமெண்டேஷன் பண்ணதுனால மட்டும்தான் உனக்கு சேம் அதே ப்ராஜெக்ட கொடுக்குறேன். கொஞ்சம் கவனமா ஒர்க் பண்ணு, கொஞ்சம் பார்த்து ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் அதே ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு வந்துட்டு நான் மறுபடியும் அந்த பழைய வீட்டுக்கு போகணுன்ற மாதிரியே தோணிக்கிட்டு இருக்கு. போவான்னு கேட்க, அடியே உன் கூட வாழ்ந்துட்டு இருந்த மைக்கேலையும் ஆளக்கானும், இந்த டைம்ல நீ தனியா போயிட்டு அங்க வாழ்ந்து என்ன பண்ண போற, அங்கெல்லாம் போ தேவையில்ல, இங்கே இரு அதான் சேஃப் அப்படின்னு. இல்ல எனக்கு அங்க போகணும், தனியா வாழணும், அதே வீட்டுக்கு போகணும்னு தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்ட் சொல்றாரு, மேபி அங்க போனா இவங்க தேடிக்கிட்டு இருக்கிற கேள்விக்கான விடை கிடைக்குமோ என்னமோ, உனக்கு போகணும்னு தோணுச்சு அப்படின்னா நீ போமா, நாங்க எல்லாருமே இதே ஊர்ல தானே இருக்கோம், உனக்கு சப்போர்ட்டிவா இருப்போம், என்ன உதவியா இருந்தாலும் கண்டிப்பா கேளு அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டுக்காரையும் ஓகேன்னு சொல்றாங்க. அடுத்த நாளே நம்ம ஹீரோயின் அந்த டீல கூப்பிட்டு நேரா போயிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் ஆண்டியை மீட் பண்றாங்க. நான் மறுபடியும் வீட்டுக்கு குடி வருவான்னு கேட்க, கண்டிப்பா வாமா, உனக்கு இல்லாத வீடா, ஆனா வீட்டுல பெயிண்டிங் வேலைலாம் போயிட்டு இருக்கு, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அப்படியே வீட்டெல்லாம் சுத்தி பாக்குறாங்க. பெயிண்டிங் வேலை எப்படி போகுதுன்னு பார்க்க இதுக்கு முன்னாடி மைக்கேல் கூட வந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஃபிளாஷா ஞாபகம் வந்துட்டு போகுது. அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது பெயிண்ட் அடிக்கும் போது மேல அந்த பெயிண்டிங்லாம் இருக்கும், அது எல்லாமே தள்ளி விட அது கீழே விழுந்து உடையுது பாத்தீங்களா, ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்கும் போது அந்த விஷயம்லாம் ஹீரோயின் பார்க்கும்போது இவங்களுக்கு வேற என்னமோ சில விஷயம்லாம் அப்படியே ஃபிளாஷ் ஆயிட்டு போகுது. அது என்ன நமக்கு தெளிவா காமிக்கல. ஒரு மாதிரி இவங்க கத்திட்டாங்க. இப்ப அந்த ஹவுஸ் ஓனர் ஆண்டி மத்தவங்கலாம் ஓடி வந்துட்டாங்க. வந்தவங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னும் இல்ல, ஏதோ கனவு மாதிரி கண்டேன், ஏதோ விஷுவல் மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. சந்தீப் தான் நம்ம ஹீரோயினை அந்த வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு இவங்க திங்ஸ் எல்லாம் கொண்டுட்டு அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது அவங்க பாட்னு போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்கார்றாங்க. என்னமா நான் சொன்ன ஆப் நீ யூஸ் பண்றதே கிடையாதா, நீ பாட்னு என்ன நம்பி வந்து காருக்குள்ள ஏறி உட்கார அப்படின்னும் போது, இல்ல நீ சந்தீப்னு எனக்கு நல்லாவே தெரியுது, உன்னுடைய மேனரிசம் எல்லாம் பார்க்கும்போது நீதான் எனக்கு நல்லாவே அடையாளம் தெரியுது அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவனும் கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்றான். அதுக்கப்புறம் இவனே ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறான். டெய்லி கூட்டு வந்து டிராப் பண்ணிட்டு போறான். இப்படிதான் ஒரு நாள் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு வந்து இறக்கி வரும்போது பின்னாடியே யாரோ பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி ஹீரோயினுக்கு தெரியுது. அந்த ஆள் ஹீரோயினை பார்த்துட்டே போறான். அந்த ஆளுடைய ஃபேஸை பார்க்கும் போதும் நம்ம ஹீரோயினுக்கு அந்த மைக்கேல் மாதிரியே தான் தெரியுது. இவங்க கண்டுக்காம உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. அடுத்து ஹீரோயின் ஃப்ரீ டைம்ல பின்னாடி கார்டனிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது வாடகை வீடா இருந்தாலும் ஹீரோயினுக்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும் போல. செடி வளர்க்கறது, பூ வளர்க்கறது அதெல்லாம் பண்றாங்க. அந்த டைம்ல யாரோ 2 பேர் திடீர்னு வீட்டுக்குள்ள வராங்க. 2 பேரை பார்க்கவே மைக்கேல் மாதிரியே தெரியுது. யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் இந்த மாதிரி மைக்கேலுடைய அப்பா, அவன் மைக்கேலுடைய அண்ணன். மைக்கேல் திடீர்னு காணாம போயிட்டான். காணாம போறதுக்கு முன்னாடி உன் கூட தானே வாழ்ந்துட்டு இருந்தான், அதான் உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்தோம், அண்ட் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது அப்பா தான் பேசிட்டு இருக்காரு. மைக்கேலுடைய அண்ணா அங்க இங்கன்னு சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு, வீட்டுக்குள்ள எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவன் ஏன் இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கே ஒண்ணுமே புரியல. அப்போ அந்த அண்ணாவே வந்து கேக்குறாரு, திடீர்னு எப்படி காணாம போவான், உன் கூடவே வாழ்ந்துட்டு இருந்தான், திடீர்னு காணாம போக எப்படி சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது எப்படிங்க எனக்கு தெரியும், எனக்கு என்ன விஷயம்லாம் தெரியுமோ எல்லாமே போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன், நீங்க வேணா போயிட்டு போலீஸ் கிட்ட கேட்டுக்கோங்க, இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில வழக்கமா சந்தீப் வந்து பிக்கப் பண்ணவர் இல்லையா, அவர் வெளியே வந்துட்டு நடிக்கிறாரு. ஹீரோயின் ஐடி கார்டெல்லாம் மாட்டிட்டு வெளியே போயிட்டு அந்த வண்டியில ஏறி கிளம்புறாங்க. கிளம்பி பாதி தூரம் போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் சந்தீப் கால் பண்றாரு அப்படின்னா, இப்ப கூட்டிட்டு போறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் யாரா நீ, இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்தனா, நான் மைக்கேலுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில ஒரு பொட்டல் காட்டை இறக்கி விட்டு, அது எப்படி என் தம்பி காணாம போறான், உன்னுடைய கண்ணுக்கு என் தம்பி மட்டும் தெரியுறான், நீ எந்த ஆண்களை பார்த்தாலும் என் தம்பியோடைய ஃபேஸை எப்படி பார்க்க முடியும், சம்திங் ஏதோ நடந்திருக்கு, என் தம்பி உன்னை ஹார்ன் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கே என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதி விஷயம் ஞாபகமே இல்ல, பாதி விஷயம் வந்துட்டு எனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அது எல்லாமே போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன், உனக்கு வேணும்னா போயிட்டு போலீஸ் கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னும் போது, நானே போலீஸ் தான், நான் போயிட்டு அங்க கேட்கும் போது என் தம்பியோடைய மிஸ்ஸிங் கேஸை பெருசா விசாரிக்கிற மாதிரியே தெரியல, கண்டுக்கவே மாட்டாங்க, நானே கண்டுபிடிக்கிறேன், என் தம்பிக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு ஹீரோயினை பைக்ல அப்படியே சமஞ்ச பொள்ளைய சுத்துற மாதிரி சுத்தி வரான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மண்டைக்கு ஏறுது. இது வரைக்கும் இவங்க யாரெல்லாம் பார்த்தாங்களோ அது எல்லாமே மைக்கேல் மாதிரியே அந்த உருவம் மட்டும் கண்ணுக்கு வந்துட்டு போக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு ஹீரோயின் மயக்கம் ஆயிட்டாங்க.
மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முடிச்சு பார்க்கும்போது இவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. கண்ணை முடிச்சு பார்த்தா டாக்டர் தான் இந்த மாதிரி நீ மயக்கம் ஆயிட்டான்னு யாரோ கொண்டு வந்து சேர்த்து விட்டு போனாங்க. உன்னுடைய ஐடி கார்டு கம்பெனி ஐடி கார்டை பார்த்துட்டு கம்பெனிக்கு கால் பண்ணி சொல்லிட்டோம், கவலைப்படாத உன்னை பார்க்க ஆள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அப்போ கரெக்டா சந்தீப் உள்ளுக்குள்ள வராரு. நித்யா நான் தான் சந்தீப் அப்படின்னும் போது இப்போ இவங்களால நம்பவே முடியல. ஒரு மாதிரி பயந்து போறாங்க. இல்ல என்னை யார் கூடயும் அனுப்பாதீங்க, எனக்கு ஒரே பயமா இருக்கு அப்படின்னும் போது டாக்டரும் நீ வெளியே போயிட்டு வெயிட் பண்ணுப்பா, நான் என்ன விஷயம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மைக்கேல் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது மைக்கேலுடைய பெயிண்டிங் எல்லாமே வீட்டுல இருக்கும் இல்லையா, அதுல ஒரு பெயிண்டிங்கை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா, இதுக்கு முன்னாடி ஒரு காஃபி ஷாப்ல இவரு பெயிண்ட் பண்ணும்போது போயிட்டு மீட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதே காஃபி ஷாப்குள்ள ஹீரோயின் போகும்போது வெளியே இந்த பொண்ணு போயிருப்பா. இந்த மைக்கேல் வந்துட்டு பெண்களுடைய போட்டோ மட்டும்தான் வரைவாரு. சிலது ரொமான்டிக்கா வரைவாரு, சிலது கொஞ்சம் ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்கா வரைவாரு, வித்தியாசமா வரைவாரு. ஆனா எந்த பெயிண்டிங்லயுமே அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ஒழுங்காவே தெரியாது. ஃபேஸ் ஒழுங்கா தெரிஞ்சாலும் சில கலரிங்லாம் மிக்ஸ் பண்ணி அது தெரியாத மாதிரி கண்டே பிடிக்க முடியாத மாதிரி தான் வரைவாரு. ஆனா இந்த பெயிண்டிங்கை பார்த்தோன்னே கண்டிப்பா இது அந்த பொண்ணா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெஸ் பண்றாங்க. இப்போ கரெக்டா உள்ளுக்குள்ள வரும்போது நீ பெயிண்டிங்லாம் வரைகிற இல்லையா, யாரு ஆர்டிஸ்ட், எந்த ஆர்டிஸ்ட பார்த்து வரைவ, இல்ல எந்த மாடலை பார்த்து வரைவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாடலும் கிடையாது ஆர்டிஸ்டும் கிடையாது, முழுமையா என்னுடைய இமேஜினேஷன் மட்டும்தான் அப்படின்னும் போது அது எப்படிப்பா அவ்வளவு தத்ரூபமா வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுதான் என்னுடைய டேலண்டே அப்படின்னு சொல்றாரு. ரியல் டைம்ல ஹீரோயினை வீட்டுல காமிக்கிறாங்க. வீட்டுல ஹீரோயின் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கதவை திறக்கவே ஒரு மாதிரி பயமா இருக்கு. எப்படியும் வெளியே போயிட்டு கதவை திறந்து பார்த்தாலும் மைக்கேல் வந்த மாதிரி தான் தெரியும். அது யாரு என்னன்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடும். நம்ம அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது இவங்க ஸ்டார்டிங்ல ஒருவேளை இமேஜினேஷனா இருக்குமோ கனவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே யாரோ வந்து கதவை தட்டுறாங்க, கதவையே உடைக்க ட்ரை பண்றாங்க, ஏதோ தூக்கி போட்டுலாம் உடைக்கிறாங்க. நைட்டு முழுக்க ஹீரோயின் தூங்காம கொட்ட முடிச்சிருக்காங்க. காலைல விடிஞ்சவனே கதவை திறந்து வெளியே பார்த்தா உண்மையிலேயே யாரோ கதவை உடைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அங்க இருக்க பூத்தொட்டி எல்லாம் கீழே விழுந்து போயிருக்கு. இதையெல்லாம் பார்த்தவங்க அப்படியே உள்ளுக்குள்ள வந்துட்டு ஏதோ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல அந்த டீம் லீடர் கால் பண்றாரு. கால் பண்ணும்போது ஹீரோயின் போனே எடுக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது பயந்துட்டு பேசாம அப்படியே அமுச்சு விட்டாங்க இல்லையா, அதனால பேசவே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவங்க எடுக்கலன்னா அவரும் விட மாட்டாரு, விடாம கால் பண்ணி பாக்குறாரு. அதுக்கப்புறம் கிளம்பி நேரா வீட்டுக்கே வந்து கதவை தட்ட நம்ம ஹீரோயினுக்கு ஃபேஸ பார்த்தோன்னே மைக்கேல் ஃபேஸ் மாதிரி தான் தெரியுது. உடனே அந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்க்கும்போது சந்தீப்னு வருது. இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஆக்சுவலா இவங்களுக்கு உயிரே வந்திருக்கும். ஆக்சுவலா அன்னைக்கு நீ தான் வந்திருக்கன்னு நினைச்சு அந்த வண்டியில ஏறி போயிட்டேன். அந்த ஆளு சும்மா இருக்காம என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு வண்டியால என்ன ஒரு ரவுண்டு போட்டு அதுக்கப்புறமா அங்க கிளம்பி போயிட்டான் போல. நான் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு மயக்கமாயிட்டேன். நீ வரும்போது கூட அதான் பயந்து போயிட்டு உன் கூட வரவே இல்லை, என்ன மன்னிச்சுக்கோ சாரி அப்படின்னும் போது அதெல்லாம் பரவாயில்ல, அன்னைக்கு நான் கால் பண்ணி பார்த்தேன், நீ எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா நீ உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்த, அதான் உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்தேன் அப்படின்னும் போது இப்ப இவரு சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க யாரோ வந்திருக்காங்க, கதவெல்லாம் உடைக்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. யாரு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பா மைக்கேலுடைய அண்ணாவருக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சரிவா உடனே போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது அதெல்லாம் வேணாம் பாத்துக்கலாம் அப்படின்னா இல்ல இந்த விஷயம்லாம் அப்படியே விடக்கூடாது, நம்ம முதல்ல போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு எஸ்ஐ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது மைக்கேலுடைய அண்ணா இருக்காரு இல்லையா, அவருமே எஸ்ஐ தான். மனுஷன் ஏதோ ஒரு ஏடாகுடமான வேலை பார்த்து இப்போ சஸ்பென்ஷன்ல இருக்காராம். அவருக்கு எதிராக ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, அவர் தான் வந்தாரு, அவர் தான் இந்த மாதிரி பண்ணாரு, அவர் தான் கதை உடைக்க ட்ரை பண்ணாரு அப்படின்லாம் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கும்போது ப்ரூஃப்லாம் இல்ல, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பார்க்காம ப்ரூஃப் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது, இப்ப கிளம்புங்க ப்ரூஃபோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட, ப்ரூஃபா கேக்குறீங்க ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்தா அதை ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்றாங்க. மரத்துக்கு மேல யாருக்கும் தெரியாம கரெக்டா இந்த வீட்டு வாசலை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்ப அப்படியே நீங்க நைட்டு காமிக்கிறாங்க. யாரோ வராங்க, கதவை தட்டுறாங்க, உள்ளுக்குள்ள போக கூட ட்ரை பண்றாங்க. யாருன்னு பார்த்தா மைக்கேல் தான். நம்ம ஹீரோயினுடைய கண்ணுக்கு தான் மைக்கேல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உண்மையிலேயே வந்தது மைக்கேல் தான். சந்திப்பும் பார்த்துட்டு சொல்றாரு, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி மைக்கேல் தான் வீட்டை உடைக்க ட்ரை பண்றாரு, உள்ளுக்குள்ள வர ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்ட, ஏமா இவன் கூட தான் நீ லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்த அப்படின்னு சொல்ற, இவன் எதுக்கு வந்து கதவை உடைக்க ட்ரை பண்றான், உள்ளுக்குள்ள வர ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எனக்கே தெரியல, அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சந்திப்போட அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி வீட்டுக்கு வந்தா கதவு லாக் பண்ணப்படாம ஓபன்ல இருக்கு. நான் கதவை லாக் பண்ணிட்டு வந்தேன், பார்த்தா கதவு திறந்திருக்கு அப்படின்னும் போது ஒருவேளை காத்துல திறந்திருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது அங்க மைக்கேல் வராரு. வந்தவர் ஓடி வந்து ஹக் பண்றாரு. அன்னைக்கு உனக்கும் எனக்கும் சின்ன வாக்குவாதம், நான் ஒரு ட்ரிப் மாதிரி போனேன், அதுல போன் உடஞ்சு போச்சு, அதான் உன்னை கான்டாக்டே பண்ண முடியல, இப்போ நான் திரும்பி வந்துட்டேன், எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சந்திப்பும் பாக்குறாரு. சரி ஓகே சேர்ந்துட்டீங்களா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. உள்ளுக்குள்ள வந்தவனே ஹீரோயினுக்கு ஒரு
ஃப்ளவர் வாஷ் மாதிரி வாங்கி வந்திருக்காரு. அதையும் தூக்கி கொடுக்க நம்ம ஹீரோயின்கா ஒண்ணுமே புரியல. இந்த ஆளு எங்க போனா, ஏன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு புரியாம உள்ளுக்குள்ள போறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இன்னொரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாங்க. என்னன்னா, ஒரு நாள் அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போகும்போது அங்க ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருந்த மைக்கேல் ஹீரோயின் அப்படியே விட்டு நேரா போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்திருப்பான். அது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அடுத்து வீட்டுல பார்க்கும்போது அதே பொண்ணுடைய ஃபேஸ் மாதிரியே வீட்டுல ஒரு பெயிண்டிங் வரைஞ்சு வச்சிருப்பான். என்னடா இது, இந்த பொண்ணு மாதிரி இந்த பெயிண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பேசும்போது, நானும் அவனும் லவ் பண்ணோம், ரொம்ப மோசமான ஆளு, பயங்கர அபியூசிவான ஆளு, என்னை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவான், அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிருப்பா. இப்போ இதையெல்லாம் வச்சு நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட கேட்டு சண்டை போடும்போது, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நானே முன்னாடியே சொல்லலான்னு பார்த்தேன், ஆனா நீயே கண்டுபிடிச்சிட்ட, மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்புலாம் கேட்க, இல்ல மன்னிக்க முடியாது, நீ வந்துட்டு நான் அன்னைக்கு கேட்கும் போது என்ன சொன்ன, பியூரா நான் இமேஜின் பண்ணி மட்டும்தான் வரைஞ்சேன், அதுல இருக்கிறது யாருமே உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னேன். இப்போ நானா கண்டுபிடிச்சிட்டு வந்து கேட்கும் போது தான் ஆமா உண்மை, என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிற. நீ எக்கச்சக்கமான பெயிண்டிங் வரைஞ்சிருக்க, எல்லாமே பெண்கள், அவங்க எல்லாருமே கேர்ள் ஃப்ரெண்டா, உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்கும் போது இவன் கடுப்பாயிட்டு அடிக்க பாயிறான். அடிக்க வந்தவன் அமைதியா போறான். அடிச்சிரு, நீ இது வரைக்கும் என்ன அடிக்காம தான் இருக்க, அதுவும் பண்ணிடு அப்படின்னு. நான் அடிக்க மாட்டேன், அப்படி அடிச்சேன் அப்படின்னா அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மை ஆயிரும், அந்த பொண்ணு சொன்னது எதுவுமே உண்மையே கிடையாது, நாங்க பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கா. இது வரைக்கும் நான் பண்ண எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்கிறேன், நான் அந்த மாதிரி ஆளே கிடையாது, என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ஒன்னா சேர்ந்திருப்பான். அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டே சப்பாத்தி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. வெளியே போயிட்டு சந்தீப்க்கு கால் பண்ணி, இங்க இருக்கிறது மைக்கிளே கிடையாது, நீ பார்த்தது மைக்கிளே கிடையாது, எனக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு. என்னமா உளறிக்கிட்டு இருக்க, நான் தான் காலில் பார்த்தனே, வந்தது மைக்கிள் தான், கன்ஃபார்மே பண்ணிட்டேன், அவர் வந்தது மைக்கிள் தான், நீ வந்துட்டு அவரை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால ஏதோ தப்பா நினைக்கிற போல சொல்லாம கொல்லாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல உனக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த டைம்ல நான் வந்தேன் அப்படின்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனையாயிரும், எல்லாரும் நம்மளை சேர்த்து வச்சு தப்பா பேசுவாங்க, நான் நாளைக்கு காலைல வரேன், நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இவங்க உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ணும்போது கரெக்டா அங்க மைக்கேல் வந்துட்டாரு. மேல போயிட்டு முட்டினவனே அவர் ஹக் பண்ண பார்க்கும்போது உள்ளுக்குள்ள குழம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. குக் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கும் போது இவன் அந்த சப்பாத்தில குழம்ப நடுவுல ஊத்தி அதை ரோல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. மக்களே, இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல இதே போல சப்பாத்தில குருமா ஊத்தி அதை வந்துட்டு ரோல் பண்ணி ஹவுஸ் ஓனர் பொண்ணுக்கு ஊட்டி விட்டுருப்பான். அதை இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. நைட்டு முழுக்க பயமா இருக்கு, இவனை வெளியே வச்சுட்டு நம்ம ஹீரோயின் அந்த ரூம்குள்ள போய் தூங்குறாங்க. தூங்கலான்னு பார்க்கும்போது கூட இவன் வந்து கொலை பண்ற மாதிரிலாம் கனவு கண்டு கண்ண முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மைக்கேலுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். காலைல ஏஞ்சோனே அவன் தூங்கிட்டு இருப்பான். விடிய கால அவனுக்கே சொல்லாம கொல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டு மைக்கேலுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணி, இந்த மாதிரி மைக்கேலை காணோம், அவன் எங்க போனான் அப்படின்னே தெரியல, தேடி கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னும் போது, சரி ஓகே நான் தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். காணாம போன மைக்கேல் திரும்ப வந்துட்டாரு, இருந்தாலும் வந்த ஒரு மைக்கேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினால நம்பவே முடியல. நேரா கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த மைக்கேலை ஆள காணோம். மைக்கேல் வந்துட்டு அவரே பெயிண்டிங் வரைஞ்சிருப்பாரு போல, பாதி வரைஞ்சி வச்சுட்டு அங்க இருந்து காணாம போயிட்டு இருக்காரு. எங்க போனாரு அப்படின்லாம் தெரியல. இதே டைம்ல நம்ம சந்தீப் வராரு. வந்தவனே சந்தீப் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் வச்சு ஸ்கேன்லாம் பண்ணல, உள்ளுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா வந்திருக்கவன் மைக்கேலே கிடையாது, மைக்கேல் மாதிரி இருக்கிற வேற ஆள் போல அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்றாங்க. இவங்க பெயிண்டிங்ல அந்த சுருட்ட முடி பொண்ணை பார்த்தாங்க இல்லையா, பார்த்துட்டு இவங்களால அமைதியா இருக்கவே முடியல. நேரா போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணி கேட்கும் போது, ஆமா நானும் அவனும் முன்னாடி ஒன்னா பழகணும், இந்த மைக்கேல் மோசமான ஆளு, யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு நம்மள வந்துட்டு தூக்கி போட்டு போயிடுவான், பெயிண்டிங் வரைஞ்சதோட வேலையை முடிச்சு விட்டுருவான். என் வாழ்க்கையில நான் பார்த்ததுலயே ஒரு மோசமான அபியூசிவான ஆளு அப்படின்னா அது இந்த மைக்கேல் தான். நானு நீ மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான பெண்கள் இவங்கிட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டவுடனே நம்ம ஹீரோயினுக்கு கண்ணுலாம் கலங்குது. பயங்கரமா அழுதுட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா அங்க உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பான். அண்ட் வந்துட்டு அவன் போன் அங்க இருக்கும். போன் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது போன் முழுக்க எக்கச்சக்கமான பொண்ணு கூட சேர்ந்துட்டு போட்டோ எடுத்திருக்கான். அண்ட் நம்ம ஹீரோயின் வீட்டுல இல்லாத சமயத்துல இந்த வீட்டுக்கே சில பெண்களை கூட்டிட்டு வந்து செல்ஃபிலாம் எடுத்திருக்கா. மக்களே, ஒன்னால இருந்திருப்பான் போல. இதையெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாயிட்டு போயிட்டு சண்டை போடும்போது, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எல்லாமே என்னுடைய சந்தோஷத்துக்காக அப்படின்னு சொல்றான். அப்ப நானு என்ன நீ யூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா வந்த, சும்மா தானே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு இவங்க இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிட்டு அடிக்க பாய்வாங்க பாருங்க. அப்போ இவன் அந்த பொண்ணை அடிச்சு தள்ளி விடுறான். தள்ளி விடும் போது செமையா இந்த பொண்ணுக்கு காயம்படுது. அப்படியே
இந்த பொண்ணை உள்ளுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு ரேப் பண்ணிட்டு இந்த பொண்ணு அடிச்சு மட்டை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கேஸை திறந்து விட்டு ஹீரோயினை உள்ளுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அவன் வெளியே போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் கேஸ் வெடிச்சு ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட்லாம் இருக்கும். இந்த விஷயம் எல்லாமே சந்தீப் கிட்ட சொல்ல இது உண்மைன்னு எப்படி நம்ப முடியும், நீ சொல்றது உண்மை மாதிரியே தெரியல, ஒருவேளை இது எல்லாமே உன்னுடைய கற்பனையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது கற்பனைலாம் கிடையாது, சத்தியமா உண்மை அப்படின்னா அவன் நம்பவே மாட்டான். ஏன்டா நீ என்ன நம்பவே மாட்ற, நான் சொல்றதை நீ கேட்கவே மாட்டியா, ஏன் நம்பவே மாட்ற அப்படின்னும் போது தான் இவங்களுக்கு டவுட் வருது, ஒருவேளை இது சந்தீப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்திருக்கவன் சந்தீப்பே கிடையாது, அந்த மைக்கிளுடைய அண்ணன் மக்களே. மைக்கிள் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கழுத்தை பிடிக்கும் போது இப்பதான் சந்தீப்பே வரான். சந்தீப் வந்துட்டு டேய் மைக்கிள் என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணு மேல இருந்து கையட்ரா அப்படின்னும் போது இப்பதான் நமக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு சொல்லிருப்பாரு மைக்கிளுக்கு வந்துட்டு ஒரு ட்வின் இருக்காரு, நீ வேணா அந்த ட்வின் பிரதரை போயிட்டு மீட் பண்ணா கண்டிப்பா உனக்கு ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வந்திருக்கிறவன் ட்வின் பிரதர் மக்களே மைக்கிள் கிடையாது. இப்ப இந்த பையன் வந்து தடுக்க ட்ரை பண்ணும்போது இந்த மைக்கிளுடைய அண்ணன் நம்ம ஹீரோயினை அடிச்சு தள்ளி விட்டான். அடிச்சு தள்ளி விட்டவனே இவங்களுக்கு செமையா காயமடுது. இவங்க அப்படியே தவழ்ந்துட்டே போறாங்க. இதுக்கு நடுவுல சந்திப்பும் இந்த மைக்கிளுடைய அண்ணாவும் செமையா சண்டை போடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ளவர் வாஷை தூக்கிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு மைக்கிளுடைய அண்ணா அடிக்கலான்னு பார்த்தா ரெண்டு பேருமே கண்ணுக்கு ஹீரோயினுக்கு மைக்கிள் மாதிரியே தெரியுறாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மைக்கிளுடைய அண்ணன் தாங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் வந்த வெறியில ஹீரோயின் அடிச்சு மட்டை பண்ணிட்டு மேல ஏறி உட்கார்ந்து ஹீரோயினையும் கொலை பண்ண பார்க்கும்போது அப்ப அங்க யாரோ வராங்க. வந்தவங்க இந்த ஃப்ளவர் வாஷால மைக்கிளுடைய அண்ணாவுடைய மண்டையிலேயே போடுறாங்க. இப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. என்ன விஷயம்னா நம்ம ஹீரோயின் வந்து சண்டை போட்டிருப்பாங்க. இவங்க கிட்ட சண்டை போடும்போது இவன் பிடிச்சி தள்ளி விட்டுருப்பான். தள்ளி விடும்போது தான் அங்க பார்த்திருப்பாங்க இவன் ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சிட்டு இருந்திருப்பான். அது எந்த பெயிண்டிங் அப்படின்னா இந்த ஹவுஸ் ஓனர் ஆன்டிக்கு ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணுடைய பெயிண்டிங்கை தான் ஒரு மாதிரி வரைஞ்சிட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள வரும்போதே நோட் பண்ணிருப்பாங்க இந்த ஹவுஸ் ஓனர் ஆன்டியோடைய பொண்ணு வெளியே போயிட்டு இருந்திருப்பா. உடம்புல வந்துட்டு அந்த பெயிண்ட்லாம் போட்டிருக்கும், வெளியே போயிருப்பா. பெருசா நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணையும் நாசம் பண்ணிட்டு அந்த பொண்ணை நிக்க வச்சு பெயிண்டிங் வரைஞ்சிருப்பாங்க போல. மக்களே குட்டி குழந்தைய கூட விடமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு பயங்கரமா அடிச்சு அங்க நைஃப் மாதிரி கத்தி மாதிரி ஏதோ இருக்கும் அதை தூக்கி வயிற்றுலயே குத்துறாங்க. குத்துனவனே இவன் வலி தாங்க முடியாம மறுபடியும் அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. அப்ப விடாம மறுபடியும் ஒரு 4-5 வாட்டி குத்த அவ்வளவுதான் அவன் இறந்தே போயிட்டான். இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் இவன் டெட் பாடி இழுத்துக்கிட்டு போயிட்டு பின்னாடி புதைச்சிருப்பாங்க. புதைக்க ஹெல்ப் பண்ணது வேற யாரும் கிடையாது, இந்த ஹவுஸ் ஓனர் ஆன்டி தான். இதுக்கப்புறம் தான் இங்கேயே வந்துட்டு கார்டனிங்லாம் பண்ணி மேல அந்த இதுவெல்லாம் போட்டு மத்த யாருமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி செடியெல்லாம் வளர்த்திருப்பாங்க. இதுக்கு இந்த ஆன்டியும் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்காக தான் இந்த மாதிரி அந்த சிலிண்டர் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டப்லாம் கூட பண்ணி விட்டுருப்பாங்க. இவங்க மேலே பழி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைமில் அடி வாங்கிட்டு மைக்கிளுடைய அண்ணன் படுத்திருக்கான். அந்த சந்தீப் வந்துட்டு இது எதுவுமே புரியாம பேபான்னு பார்த்துட்டு இருக்க. இதோட இந்த படத்துடைய கதையும் முடிக்கிறாங்க. மேபி இந்த படத்துக்குமே செகண்ட் பார்ட் வர நிறைய வாய்ப்பு இருக்கு மக்களே. இந்த படம் முடியும் போது 2022 மட்டும் 65,000க்கும் மேற்பட்ட 64,000க்கும் மேற்பட்ட இந்த மாதிரி குழந்தைங்களை அபியூஸ் பண்ண கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. இந்த மாதிரி கேஸ் ஃபைல் ஆகாம அசிங்கமாயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்காத கேஸ் இதை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் நடக்குது பாத்தீங்களா. இது மோஸ்ட்லி பக்கத்து வீட்டுக்காரங்க, அக்கத்து வீட்டுக்காரங்க, தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க, சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க கூட தான் இந்த பெண்கள்லாம் குழந்தைங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த, ஒரு பயங்கரமான விஷயத்த போட்டு காமிச்சு இந்த படத்தோடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இது புது சேனல், நான் சொன்ன மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.